ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 12,950 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,03,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மார்ச் மாதத்தில் இதுவரை தங்கம் விலை சவரனுக்கு 22,600 ரூபாய் குறைந்துள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக சர்வதேச அளவில் அசாதாரண நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் தங்கம் விலை சரிந்து வருகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. லட்சக்கணக்கான தம்பிகளின் உயர்கல்விக்கு ஊன்றுகோலாக தமிழ் புதல்வன் திட்டம் இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். எளிய குடும்பங்களின் அடுத்த தலைமுறைகள் செழிப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் இன்றுடன் நிறைவடைகிறது. இறுதி நாளான இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விருப்ப மனுதாரர்களிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்துகிறார். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்தடைந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இன்று மதியம் அவர் சந்திக்க உள்ள நிலையில் என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அரசின் முடிவு தொடங்கியுள்ளதாக பியூஷ் கோயல் கூறியுள்ளார். தமிழகத்தில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் காங்கிரஸை மக்கள் புறக்கணிப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். சென்னையில் இன்று விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் தேர்தல் குறித்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அதிக அளவு வேட்பாளர்கள் இறுதி நாளில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று திருத்தணியில் இருந்து முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சோளிங்கர், ராணிப்பேட்டையிலும் இன்று சீமான் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலையொட்டி சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நாளை தொடங்குகிறது. நாளை மற்றும் நாளை மறுதினம் என 2 நாட்கள் நேர்காணல் நடைபெறும் நிலையில் தென் மற்றும் வட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தமிழக கேரள எல்லையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1/2 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சுமார் 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வெளியாகிறது. வழக்கில் 9 போலீசார் கைது செய்யப்பட்ட நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பை வழங்குகிறார். ரஜினிகாந்த் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தவறான கருத்துக்கள் ரஜினி ரசிகர்கள் மட்டுமில்லாமல் அனைவரையும் பாதிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். அசாம் மாநில அமைச்சர் நந்திதா கர்லோசா பாஜகவிலிருந்து விலகினார்.
தேர்தலில் அவருக்கு சீட் கொடுக்கப்படாத நிலையில் காங்கிரஸில் இணைந்த அவர் ஹாப்லாங் தொகுதியில் போட்டியிடுகிறார். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் பர்கினோ பாசோ நாட்டை பின்னுக்கு தள்ளி பாகிஸ்தான் முதலிடத்தை பிடித்துள்ளது. பயங்கரவாதத்தால் பாகிஸ்தான் அதிகம் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அங்கு பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய 1139 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளது. கடந்த 30 நாட்களில் கச்சா எண்ணெய் விலை 56% அதிகரித்து ஒரு பேரல் $112 உயர்ந்துள்ளது. மத்திய கிழக்கு போர் எதிரொலியாக பாகிஸ்தானில் எரிபொருள் தட்டுப்பாடு உச்சம் தொட்டுள்ளது. எரிபொருள் விலை 200% வரை அதிகரித்திருப்பதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஸ்பெயினைச் சேர்ந்த நம்பர் 1 வீரர் அல்கராஸ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 3ஆம் சுற்று போட்டியில் அமெரிக்காவைச் சேர்ந்த 32ஆம் நிலை வீரர் செபாஸ்டியன் கோர்டா அல்கராஸை சாய்த்தார்.